நீண்ட இடைவெளிக்கு பிறகு புதிய கல்விக் கொள்கைக்கான வரைவு அறிக்கையை ஓய்வு பெற்ற IAS அதிகாரி TSR சுப்பிரமணியன் தலைமையிலான குழு மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தில் சமர்ப்பித்துள்ளது. இதன் சாதக பாதக அம்சங்கள் என்னென்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மத்திய அரசு 2015ஆம் ஆண்டு அமைத்த TSR சுப்பிரமணியன் தலைமையிலான குழு 270 பக்கங்களை கொண்ட புதிய கல்விக் கொள்கைக்கான வரைவு அறிக்கையை தயாரித்து மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்திடம் சமர்ப்பித்துள்ளது. ஆரம்ப கல்வியில் துவங்கி உயர்கல்வி வரையில் பல்வேறு சீர்திருத்தங்களை இக்குழு பரிந்துரைத்துள்ளது. பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு தரமான முறையில் பயிற்சி அளிக்க நிபுணர் குழுவை அமைக்க வேண்டும், தேர்வு முறையை மாற்றி சிந்தித்து விடையளிக்க வகை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ள இக்குழு ஆசிரியர் நியமனம் மற்றும் பணியிட மாறுதலில் அரசியல் தலையீடு இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த அறிக்கை கல்வியை தனியார் மயமாக்குவதற்கு வித்திடுவதாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த கற்றல் திறன் அளவு குறைவாக இருக்கிறது என்றால் அந்த குழந்தைகளுக்கு ரெமிடியல் கிளாஸஸ், ரிட்ரெசல் கிளாஸ் சொல்லுது. அதாவது தனிப்பயிற்சி கொடுக்கணும். அந்த தனிப்பயிற்சி யார் கொடுக்கலாம் சொல்லும் பொழுது ஆசிரியரும் கொடுக்கலாம், அல்லது ஆசிரியர் அல்லாதவரும் பிறரும் கொடுக்கலாம், தொண்டு செய்ய விரும்புவவர் கொடுக்கலாம் சொல்லுது. இரண்டாவது, இது எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அது மாலை நேரங்களிலோ வகுப்பு முடிந்த பிறகோ அல்லது விடுமுறை நாளிலோ கொடுக்கலாம் சொல்லுது. 1ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விடுமுறை நாளில் மாலை நேரத்தில் தனி வகுப்பு என்பது எந்த அளவிற்கு அது அரசே அப்படி ஒரு ஆலோசனை முன்வைக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு நியாயமான அணுகுமுறை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. கல்விக்கு 3.5 விழுக்காடு நிதி மட்டுமே ஒதுக்கப்படுவதாகவும் அந்த குழு குறை கூறியிருக்கிறது. IAS, IPS போல் கல்விப் பணிகளுக்காக IES என்ற பணியை உருவாக்க குழு பரிந்துரைத்துள்ளது. இது நடைமுறையில் சரியாக இருக்காது என்கிறார்கள் கல்வியாளர்கள். தமிழ்நாடு அரசு இந்த அறிக்கை மீது மத்திய அரசு தமிழ்நாடு அரசின் கருத்தை கேட்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களுடைய கருத்தை எல்லாம் கேட்காமல் தமிழ்நாடு அரசு இந்த அறிக்கை மீது எந்த கருத்தையும் மத்திய அரசாங்கத்திற்கு தெரிவிக்க கூடாது. ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க தனி நிபுணர் குழு, தேர்வுத்துறையில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பான பரிந்துரை வரவேற்கக்கூடியது எனவும், அதே நேரம் நாட்டின் பண்பாடு, கலாச்சாரங்களை பிரதிபலிப்பதாக கல்வி அமைய வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் வலியுறுத்துகின்றனர். நம்முடைய சூழல்ல நமது நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, நமக்கு கலாச்சாரம் இருக்கிறது. அந்த கலாச்சாரம் பாரம்பரியத்தை பின்பற்றி நமது எஜுகேஷன் அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லா பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்களை வளர்க்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லோருக்கும் உள்ள ஒரு சிறந்த ஒரு குடிமகனை உருவாக்கக்கூடிய தன்மை உடையதா இருக்குங்கிறதுல எல்லாரும் நாம் எதிர்பார்க்கிறதா இருக்கும். வரைவு அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சீர்திருத்தங்கள் என்னென்ன என்பது குறித்த விவரங்கள் அனைத்து ஆசிரியர்களுக்கும், கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கும், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களுக்கும், பெற்றோர்களுக்கும் ஒரு தெரிய வேண்டியது மிகவும் அவசியமாகும். எனவே இந்த வரைவு அறிக்கை உடனடியாக அரசினுடைய இணையதளத்தில் வெளியிடுவதுடன் இது தொடர்பாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த தகவல் தெரிவித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் தமிழக அரசு தன்னுடைய கருத்தை மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் உட்பட அனைவருடைய கருத்தாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் சங்கரன்.